சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருவீங்க, அதுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா கிவ்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து நமக்கு செகண்ட் இயரில் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கெட்ஸ் அக்யூமுலேட்டட் இன் கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுங்க, நமக்கு பிரின்சிபல் கூட ஆட் ஆகிட்டே வரும் இன் கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே இருக்கும், அதுக்கு மட்டும்தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பிரின்சிபல் ஒரு 10,000 வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் டென்யூர் இருக்கும். 2 இயர்ஸ் டென்யூர் 10,000 பிரின்சிபல் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, டென்யூர் 2 இயர்ஸ். இப்போ நம்ம இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு என்ன ஃபார்முலாங்க, PNR by 100. PNR by 100. Pனா principal, here the principal is 10,000. N na number of years, that is 2. Rate of interest 5. Percentage-ங்கிறதுனால கீழே 100. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதுவும் கேன்சல் ஆகிடும். 200 and you get 1,000 rupees in case of simple interest. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன ஆகும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபலோட அக்யூமுலேட் ஆகாது. ஈவன் இஃப் ஃபார் 10 இயர்ஸ் அப்படின்னா கூட நமக்கு ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா, அந்த 500 அப்படிங்கிறது தான் நமக்கு அக்யூமுலேட் ஆகாமல் அந்த 500 மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இன் கேஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதே கேஸில் இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரின்சிபல் 10,000 போடுறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா அட் 5% போடும்போது யூ கெட் 500. செகண்ட் இயர் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் செகண்ட் இயர்லையும் நமக்கு எதில் தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும், இந்த 10,000ல் தான் கால்குலேட் ஆகும். பட் இன் கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது. செகண்ட் இயர் கால்குலேட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த 10,500க்கு 5% கால்குலேட் ஆகும். அப்போ செகண்ட் இயரில் இந்த 10,500க்கு 5% போட்டீங்க அப்படின்னா யூ கெட் 525. அப்போ உங்களோட பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,025 உங்களுக்கு கிடைக்கும். Here the interest portion is 1,025 and here the interest portion is 1,000. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் யூ ஆர் கெட்டிங் 1,025 அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் யூ ஆர் கெட்டிங் 1,000. அப்போ என்ன ஆகும், டிஃப்ரென்ஸு 25. இப்படி கேட்டால் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாமா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃபார்முலா பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிடுறீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். இன்ஸ்டெட் we can go with the formula. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா P into 1 plus R to the power of n minus 1. அப்போ இந்த இடத்துல பிரின்சிபல் நமக்கு தெரியும். 1 plus Rன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் எடுத்துக்கணும், அதாவது டெசிமலில் தான் எடுக்கணும். இங்கே 5% அப்படிங்கும்போது 0.05 to the power of n here it is 2 and minus 1 போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், 1.05 to the power of 2 minus 1. இதுக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம எப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம இப்படி கால்குலேட் பண்ண மாட்டோம், we use this formula. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்குங்க, 1,025. ஓகேங்களா. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் எதனால வருது அப்படிங்கிறதும் நம்ம சொல்லிட்டோம். பட் நமக்கு எக்ஸாம்பிள் இப்படி டைரெக்டாக கேட்க மாட்டாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா difference between simple interest and the compound interest for 2 years at 5%. என்ன கொடுத்துருப்பாங்க, difference between simple interest and the compound interest at 5% for 2 years is 25. அப்போ பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இவ்வளோ பெரிய கேல்குலேஷன்லாம் போட்டு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நான் இந்த போட்ட எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு பிரின்சிபல் கால்குலேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். அது போக ஐ ஹவ் ரிட்டன் சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஹியர், அதையே எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 25, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 பார்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது if the difference is given for 2 years இருந்தால் the formula is difference is equal to PR square divided by 100 square. அவ்வளோதான்.
இந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பிரின்சிபல் கால்குலேட் பண்ணி போயிடலாம். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க 25. பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 into 5 டிவைடட் பை 100 into 100. 100 ஸ்கொயராக நான் 100 into 100 போட்டேன். அப்போ என்ன ஆகும்? P is equal to ஆப்போசிட் சைட் 25 இருக்குது. இந்த சைடு இருக்கிறது ஆப்போசிட் சைட் போகும்போது என்ன ஆகும்? டிவிஷன் பிகம்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் பிகம்ஸ் டிவிஷன். அப்போ இந்த 5 and 5 25 கேன்சல் ஆகிடும். ஸோ த பிரின்சிபல் இஸ் 10,000. நம்ம 10,000 தானே டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் வந்து 10,000 பிரின்சிபலுக்கு அட் த ரேட் ஆஃப் 5% டிஃப்ரென்ஸ் எப்படி வரும்னு கால்குலேட் பண்ணேன். இப்போ இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ்ல இருந்து பிரின்சிபல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது போட்டிருக்கேன். திஸ் இஸ் ஃபார் 2 years. திஸ் இஸ் ஃபார் 2 years. இப்போ இதே வந்து 3 years இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்க. நான் இங்கே சில சம்ஸ் எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ 2 years 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் த டிஃப்ரென்ஸ் இஸ் 10. 2 yearsல 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இஸ் 11னா பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 yearsல 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் 72னா பிரின்சிபல் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக ஃபார்முலா போட்டு அதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ நம்ம வந்து இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம டிஃப்ரென்ஸ் இஸ் 10. நமக்கு ஃபார்முலா என்ன? டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு PR² டிவைடட் பை 100 ஸ்கொயர். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 10. அப்போ 10 இஸ் ஈக்குவல் டு P இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 10 into 10 டிவைடட் பை 100 into 100. அப்போ என்ன ஆயிரும்? இது கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த 100 ஆப்போசிட் சைடு போகும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் பிகம்ஸ் 100 into 10 which is equal to 1000. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த ஆன்சர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். நான் கால்குலேட்டர் இல்லாமல் போட்டிருக்கேன். நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட போகலாம். இப்போ நம்ம செகண்ட் சம் சால்வ் பண்ணுறோம். செகண்ட் சம்மில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 11 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா என்ன? PR². R என்ன? 10. ஸோ 10 into 10 டிவைடட் பை 100 ஸ்கொயருக்கு 100 into 100. இங்கே என்ன ஆயிரும்? இது கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த 100 இந்த சைடு வரும்போது P is equal to 1100. P is equal to 1100. ஸோ சிம்பிளாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் அடுத்த சம் போட்டுருக்கேன் பாருங்க. ஓகே. ஸோ இப்போ தேர்டுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிஃப்ரென்ஸ் வந்து 72 சொல்லியிருக்கோம். ஸோ 72 is equal to P into R². ஸோ there the rate of interest is 12. ஸோ 12 into 12 போட்டுருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ஸ்கொயரு. ஸோ 100 into 100. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு பிரின்சிபல் தான் வேணும். ஸோ P is equal to 72 into 100 into 100. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு வந்துடும் ஆப்போசிட் சைடு போகும்போது. ஸோ 12 into 12. இப்போ நீங்கள் இதை வந்து 4th டேபிளில் கேன்சல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 12th டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணும்போது 6 வரும். இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வரும். இதுவும் கேன்சல் பண்ணால் 50. ஸோ ஹியர் த பிரின்சிபல் இஸ் 5000. அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து எந்த ஃபார்முலாக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்? இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 இயர்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? PR² டிவைடட் பை 100 ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது 3 இயர்ஸோட டிஃப்ரென்ஸுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்த்துருக்கிறது இப்போ என்ன பார்த்துருக்கோங்க? 2 இயர்ஸோட டிஃப்ரென்ஸுக்கு த ஷார்ட்கட் ஃபார்முலா இஸ் PR² டிவைடட் பை 100 ஸ்கொயர். இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 3 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம அங்கே 2 இயர்ஸ்க்கு எழுதின அதே ஃபார்முலா பேஸ் தான். ஸோ அங்கே என்ன எழுதுனீங்க? PR² மட்டும் எழுதுனீங்க. இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? PR² எழுதிட்டு அது கூட 300 + R போட்டுக்கணும். PR² போட்டுட்டு அது கூட இது 3rd இயர், ஏன்னா செகண்ட் 2 இயர்ஸ் அப்படிங்கும்போது PR² டிவைடட் பை 100 ஸ்கொயர் மட்டும் தான் போடுவோம். இங்கே வந்து 3rd இயர் ஒன்று ஆட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 300 + R டிவைடட் பை 100 கியூப். அங்கே என்ன போடணும்னா
100 ஸ்கொயர் போட்டோம். ஸோ 2 இயர்ஸ் அப்படின்னு வரும்போது PR ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். அதே டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் கொடுத்தாங்கன்னா PR ஸ்கொயர் இன்டூ 300 + R டிவைடட் பை 100 cube. இப்போ இதை வந்து நான் சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்குறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன கொடுத்துருக்கேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், P இன்டூ 4%க்கு பதிலாக 4 × 4 R ஸ்கொயரை 300 + 4 ஆருக்கு பதிலாக 4 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து 100 cube. The difference is 243.20. The difference is 243.20. இதை வந்து நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா P மட்டும் அங்கே வச்சுக்கலாம். P is equal to 243.20 into 100 cube. So numerator becomes denominator and denominator becomes numerator. அப்போ கீழே என்ன வந்துடும், 4 × 4 × 304. அப்போ இங்கே வந்து என்னென்னா 2 decimal points தள்ளி இருக்கா, நீங்கள் கேல்குலேட்டர்லேயே கேல்குலேஷன் போட்டுக்கலாம். இங்கே 2 decimal points தள்ளி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டெசிமலை கேன்சல் பண்ணி இந்த கியூபுக்கு பதிலாக ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அப்போ அப்படியே நீங்கள் கேல்குலேட்டரில் கேல்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை சிம்பிளிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் கேல்குலேட்டர் முதல்ல கேல்குலேட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி போடலான்னு சொல்கிறேன். அப்போ 24320 into 100 ஸ்கொயர் போட்டு டிவைடட் பை 4 டிவைடட் பை 4 டிவைடட் பை 304 போட்டிங்கன்னா the answer is 50,000. The answer is 50,000. இப்போ நம்ம கேல்குலேட்டர் இல்லாமல் சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, இங்கே 100 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 100 ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக நம்ம CA CMAங்கும் போது கேல்சி யூஸ் பண்ணுவோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்னா கேல்சி யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ 4ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம், 25. இந்த 4ம் இந்த 100ம் கேன்சல் பண்ணிக்கலாம், 25. எகைன் பார்த்தீங்கன்னா இந்த 304 இருக்குது. 304ம் 243யும் நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 625. 304 and 24320 போட்டால் என்ன ஆகும், 880. அப்போ சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடுங்க, யூ கெட் 50,000. 25 × 25 × 80 போட்டீங்க அப்படின்னா யூ கெட் 50,000. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னன்னா சிம்பிளாக வந்து நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருக்கோம், PR ஸ்கொயர் இன்டூ 300 + R டிவைடட் பை 100 cube. ஓகேங்களா. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுக்கு 228.75 இஸ் ஈக்குவல் டு P இன்டூ R வந்து 5 கொடுத்துருக்கேன். ஸோ 5 × 5 300 + 5 டிவைடட் பை 100 cube. இப்போ ஆப்போசிட் சைடு எடுத்தோம்னா என்ன ஆகும், P is equal to 228.75 into 100 cube. இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஸ்கொயர்னு பண்ணிவிட்டு இங்கே இருக்க டெசிமலை கட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை 5 × 5 × 305. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம இப்போ கேல்குலேட் வச்சு சால்வ் பண்ணுறோம்னா 22875. ஸோ இதையும் கேன்சல் பண்ணும்போது யூ கெட் 75. அகெயின் இந்த 75 டிவைடட் பை 25 போட்டிங்கன்னா இது வந்து 3 ஆயிரும். ஸோ த ஆன்சர் இஸ் 30,000. ஓகேங்களா. ஸோ அப்படியே நம்ம கேன்சல் பண்ணுறதுனாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது we can solve it in a fraction of seconds. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 60 செகண்ட்ஸ்க்குள்ளே இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சரை சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு டிஃபரன்ஸ் வந்து 440.64 அண்ட் இங்கே வந்து P தெரியாது, R வந்து 6 and 6 கொடுத்துருக்காங்க. அகைன் 300 + 6. ஸோ டிவைடட் பை 100 cube. ஸோ என்ன படிக்கலாம், 440 P is equal to 440.64 into 100 cube divided by 6 × 6 × 306. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், இதை கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம், டெசிமல் பாயிண்ட்டை கட் பண்ணிடலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா
44064 divided by 306 போட்டீங்க அப்படின்னா இது கேன்சல் ஆகும்போது 144 வரும். again 144 divided by 6 again divided by 6. so இதையும் கேன்சல் பண்ணும்போது we get 4. so the answer is 40,000. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்குமே வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட்ஸை பைகாட் பண்ண முடியாது, we have to practice இருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து என்னென்னா எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் a + b the whole square is equal to a square plus b square plus 2ab இந்த ஃபார்முலா மோஸ்ட் ப்ராபபிளி எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி a minus b the whole square அப்படின்னா a square plus b square minus 2ab இதுவும் நம்ம எல்லாருக்கும் by default நமக்கு வந்து இது நல்ல தரவாகவே தெரியும் if you are basically learned mathematics. ஸோ அந்த மாதிரி இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20+ ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த 20+ ஷார்ட்கட்ஸை நம்ம வந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா எக்ஸாமில் வந்து நமக்கு டைம் கன்சம்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ நிறைய பேருக்கு மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த கிவன் டைமுக்குள்ளே அவங்களால வந்து அந்த ஆன்சரை சால்வ் பண்ண முடியறதில்ல. இன்னொன்று தே ஆர் ஒர்க்கிங் அவுட்னா டீட்டெயில்டு ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ஒவ்வொரு எக்ஸாமுமே பண்ண முடியும். தேங்க்யூ.